ஓம் பராபர வித்யா விபாகவிதே வேதாந்த பாஸ்கராய நமஹ. அபராச்ச பராச்சைவ வித்யா த்வேதா கிருதா புதைஹி அவித்யாச்சைவ வித்யாச்ச நூனம் வேதாந்த பாஸ்கரः. அத்ய தினாங்கः ஜூலை மாसे 8 दिनः. अद्य दिनस्य विषयः पराविद्या अपराविद्या च. முண்டகோபனிஷத் 1:1-4 இந்த மந்திரத்தில் இடம்பெறுகின்ற ஒரு முக்கியமான மிக மிக முக்கியமான ஒரு கருத்தை இந்த ஸ்ருதி வாக்கியமானது நமக்கு தெரியப்படுத்துகிறது. அது என்னது அப்படின்னா, மேலான அறிவு, மேலானதாக இல்லாததான அறிவு அப்படின்னு அறிவை இரண்டாக விபாகம் செய்கின்ற மந்திரம். द्वे विद्या वेदितव्ये इति स्म यत् ब्रह्मविदो वदन्ति पराचैवापरा च. ब्रह्मविद्याचार्येण अंगिरसः स्वशिष्यया शौनकाय उपदिष्टोयं सन्देशः. பிரம்மவித்யா ஆச்சாரியனாக விளங்கக்கூடிய அங்கிரசர் தன்னுடைய சிஷ்யனான ஷௌனகருக்கு உபதேசம் செய்யப்பட்ட ஒரு விஷயமாக இந்த உபனிஷத்து இருக்கிறது. அந்த ஒரு சந்தேஷத்தை கொடுக்குறோம். அதில் என்னது? அத்திர சந்தேஷே வேதாந்தஸ்ய மகத்துவம் வியாபகதா விசிஷ்டதா ச சூச்சியந்தே. இந்த ஒரு உபதேசத்தின் மூலமாக நாம் கற்கும் இந்த வேதாந்தத்தினுடைய மகத்துவம் என்ன, அப்புறம் எப்படி அது அதனுடைய வியாபகம் எவ்வளோ பெருசு, அதுக்கப்புறம் என்ன அதனுடைய சிறப்பு, அது இந்த ஒரு மந்திரத்தின் மூலமாக தெரியப்படுத்தப்படுகிறது. அஸ்மின் விஷாலே பிரபஞ்சே சதாதிகாக சஹஸ்ராதிகாக வித்யாக சந்தி. அஸ்மின் இங்கே பார்த்தீங்கன்னா இந்த உலகத்தில் நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான அறிவுகள் இருக்கிறது. ஒவ்வொன்றை பற்றியும் அறிவுனா நிறைய அறிவு நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு இருக்குது. யதா வேத வித்யா வேதாந்த வித்யா தர்க்கா வியாக்கரணம் மீமாம்சா ஜோதிஷம் அஸ்திரம் சஸ்திரம் வைத்தியம் ஹஸ்த சாமுத்ரிகம் நக்ஷத்திர வித்யாத்யாக அத ஆதூனிக தந்திரிக வித்யாக அபி சஹ பிரம்ம வித்யா ஆத்ம வித்யா ச. இந்த விஷாலமான பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய பல வித்தியைகளை பற்றி இங்கே பேசுகிறார். என்னது? வேத வித்யா, வேத அத்தியாயனம் பண்ணி வேதத்தில் இருக்கக்கூடிய விஷயங்கள். வேதாந்த வித்யா தர்க்க, அது சம்பந்தமாக இருக்கக்கூடிய தர்க்கம், வியாக்கரணம், மீமாம்சம், ஜோதிஷம், அப்புறம் அஸ்திரங்களுடைய வித்யை, சஸ்திரங்களுடைய வித்யை, அதுக்கப்புறம் கையை பார்த்து ஜோசியம் சொல்கிற அந்த வித்யா, நக்ஷத்திர வித்யா, அஸ்ட்ராலஜி, அந்த மாதிரி. அப்புறம் என்ன, இந்த காலத்தில் இருக்கக்கூடிய ஏஐ, அந்த மாதிரியான பலவிதமான வித்யக்கள் இருந்துட்டே இருக்குது. ஆபிஹி சஹ, இதெல்லாம் இருந்தாலும் இதனோட பிரம்ம வித்யா அப்படிங்கிறது, ஆத்ம வித்யாங்கிறது இருக்கிறது. சர்வ அப்பி ஏதாக வித்யாக அத்த துவேதா விபஜ்யத்தை. இப்படி நிறைய வித்யைகள் நம்ம பேர் சொன்னாலும் இந்த வித்யைகளை இரண்டே இரண்டு பகுதியாக பிரிக்கப்படுறது. இந்த உபதேசம் பண்ணுற மந்திரமானது ரெண்டாக பிரிக்கிறது. என்ன? அனயோகோ துவயோரேவ வித்யோகோ சர்வ அப்பி வித்யா அந்தர்பவந்தி. இந்த ரெண்டாக பிரிக்கிறதுல எல்லா வித்யையும் இந்த ரெண்டுத்தில் ஒன்றுத்தில் வந்துடும். என்னது அது? கேதே த்வே வித்யே இது சேத் பராவித்யா அபராவித்யாச்ச. ஒரு பகுதிக்கு பேர் பராவித்யான்னு பேர், மற்றொன்று பிரிவுக்கு பேர் அபராவித்யான்னு பேர். ந பரா அபரா அஸ்ரேஷ்டாக. அபரா நாம அவரா இத்தியர்த்தா. அதாவது அபரா அப்படின்னாக்க கீழானது என்ற அர்த்தம் கிடையாது. அபரா என்று சொல்றது என்னென்னா மற்றொன்றாக இருப்பது என்ற அர்த்தம். அவித்யாம் நாசயித்தும் அசமர்த்தாகி அபராவித்யா. அவித்யை, மனுஷனுடைய அவித்யை நாசம் செய்யக்கூடிய சாமர்த்தியம் இல்லாத வித்யைகளுக்கு பேர் அபராவித்யா என்று பெயர். பராவித்யா தூ சிரேஷ்டா உத்தமா வித்யா இத்தியர்த்தா.
பராவித்யாவை சிரேஷ்டமாக உத்தமமான வித்யா என்று சொல்லப்படுகிறது. பரபிரம்ம வித்யா ஏவ பராவித்யா, பரபிரம்மத்தினுடைய வித்யைக்கு தான் பராவித்யா என்று பெயர். முக்தியை சாதனபூதா வித்யா ஏவ பராவித்யா. அந்த பராவித்யா எப்படி இருக்கான்? யார் முக்தி அடையணும்னு நினைக்கிறாளோ அவளுக்கு சாதனமாக இருக்கக்கூடிய வித்யை பராவித்யை. பிரம்ம வித்யா ஏகா ஏவ பராவித்யா பவேத். அப்போது இந்த முதல் பிரிவு இருக்கு இல்லையா, பராவித்யா, அதில் ஒரே ஒரு வித்யா தான் இருக்குது. அது என்ன வித்யா? பிரம்ம வித்யா மாத்திரம்தான் பராவித்யா, மற்றது எல்லாமே அபராவித்யா. ஓம் பராபர வித்யா விபாக விதே வேதாந்த பாஸ்கராய நமஹ.